வணக்கம். பகவத்கீதையில் அத்தியாயம் 5 14வது ஸ்லோகம். வினைத்தலைமை, வினை, வினைப்பயனை பெறுதல் ஆகியவைகளை இறைவன் உலகுக்கு உண்டு பண்ணவில்லை, இயற்கையே இங்கனம் செய்கிறது. இந்த வசனம் பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. வினைத்தலைமை, யார் ஒரு குறிப்பிட்ட வினையை செய்யறதுக்கு யார் தலைமையாற்றுறாங்களோ, வினை எந்த வினை செய்யப்படுகிறதோ, வினையாற்றலால் பெறக்கூடிய பயன், எந்த வினையை செய்து நீ எந்த பயனை பெறுறமோ, இவை அனைத்தும் இறைவனால் உலகுக்கு கொடுக்கப்படவில்லை, இயற்கையாலே கொடுக்கப்படுது. இயற்கைங்கிறது பிரபஞ்சமாக இருக்குது. சமீப காலமாக எல்லோருமே பிரபஞ்சத்திடம் நம்ம கேட்போம் அப்படிங்கிற ஒரு கருத்து, ஒரு தியரி, ஒரு அனுபவம் உலகத்தில் நிகழ்ந்துட்டுருக்கு. அது நிச்சயமாக நடக்கும். காரணம், பிரபஞ்சத்துக்கு அந்த தன்மை இருக்குது. ஆனால் நீங்கள் எப்போ பிரபஞ்சத்திடம் கேட்டு பெற்று வாழ்ந்துட்டுருக்கிறீங்களோ, நீங்கள் அந்த பிரபஞ்சத்தை கடந்து போக முடியாத சூழ்நிலை. பிரபஞ்சத்தை கடந்து போகிறது அப்படின்னா மோட்சம் அடைகிறது. பிரபஞ்சத்துக்கு உள்ளே வாழ்கிறதுங்கிறது மோட்சம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து உயிர்களாக, ஜீவராசிகளாக வாழ்கிறது. அப்போ மோட்சத்துக்கு வழி அந்த பிரபஞ்சத்தை, இயற்கையை படைத்த இறைவனை கடைப்பிடித்து, இறை கட்டளைகளை கடைப்பிடித்தால் தான் முடியுங்கிறத இந்த வசனத்தின் மூலமாக வினைத்தலைமை, வினை, வினையாற்றுதலால் பெறக்கூடிய பயன், இவை உலகுக்கு இறைவன் கொடுக்கவில்லை என்பதை புரிஞ்சு, அது இயற்கையினால் தான் கொடுக்கப்படுது. இயற்கை என்பது படைக்கப்பட்டதாகவும் இறைவன் படைப்பவனாகவும் இருப்பதை உணர்ந்து, இறைவனை அடையும் முறையை, இயற்கையை கடந்து படைப்பாளனோடு இணையும் முறையை நம்ம கற்றுக்கொள்வதற்காக பகவத்கீதை மூலமாக கிருஷ்ண பரமாத்மா என்கின்ற இறைவன், பரம்பொருள், அல்லாஹ், பரந்தாமன் நமக்கு அறிவிக்கிறார்.